நான் சுத்தமா எதிர்பார்க்கல. கமருதீனுக்கு விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஆக்சுவலா கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்திருக்காரு. சோ இதை வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் கொடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்போம். ஏன்னா கமருதீன் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் பண்ண கமருதீனுக்கு அப்பெல்லாம் கொடுக்காம இப்போ ஏன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணியிருக்காரு. அதாவது கமருதீனும் பிரவீன் ராஜும் பிராங்க் பண்ணார்ல. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, கமருதீனை வந்து பிராங்க் பண்ணியிருக்காரு. ரெட் கார்டு கொடுத்து வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் முடிஞ்சு ஒரு நிமிஷம் செதறனோன்னே அதுக்கப்புறம் இல்லை சும்மா பிராங்க் வெறுப்பேத்தி பார்த்தேன் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காரு. இது அந்த பிராங்க் நடக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், அந்த ப்ரோமோ வீடியோ வரும்போதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி விஜய் சேதுபதி ஒரு பிராங்க் பண்ணணும், இந்த மாதிரி கமருதீனையும் பிரவீன் ராஜையும் வச்சு உங்க 2 பேர் ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கேட் வரைக்கும் அனுப்பிட்டு திருப்பி கூப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ விஜய் சேதுபதி அதை பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னொரு விஷயம், கானா வினோத் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஏன் ப்ரோ கானா வினோத்துக்கு தான் ஓட்டு குமியுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் கானா வினோத்துக்கு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குமியுது. அதுதான் இங்கே பிரச்சனை. கானா வினோத் வந்து உள்ள நல்லா பண்றாரு பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா பண்றாரு. அவரோட கவுண்டர்ஸ் நல்லா இருக்கு. சில விஷயம் அவர் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, ரொம்ப ஒருத்தவங்க சார்பா மட்டும் பேசாம பொதுவாக பேசுற மாதிரி இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்றாரு. அதாவது நானா இருக்கேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் கானா வினோத் இருக்காரு. இது எல்லாமே அவரோட பாசிட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு என்னன்னா பாசிட்டிவ்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, வெளியே ஏதோ ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து உழாது. இந்த அளவுக்கு ஓட்டு வந்து விழுறதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா மேசிவான ஒரு கேம் பிளே அங்க பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கேம் பிளே எதுவும் ஒன்றும் நடக்கல. அதாவது ஸ்பார்க் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அங்கங்க கவுண்டர் போறாரு ஓகே, ஆனா இவ்வளோ ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி ப்ரோ ஓட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதாங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்அஃபிஷியல் ஓட்டு இருக்குல்ல, அது எல்லாமே டுபாகூர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியலும் சரி அஃபிஷியலும் சரி ஓட்டிங் பேசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராஷ் ஆயிருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட பாட் ஓட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக குமியுது. சீரியஸ்லி பாட் ஓட்ஸ் வந்து சீசன் 7ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாட் ஓட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பாட் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து கையில் எடுத்திருக்காங்க. எனக்கு என்னமோ கானா வினோதன் டீம் இதை வந்து கையில் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் ஓட்டு இவ்வளோ மட்டும் வர, ஏன்னா டைட்டில் வின்னருக்கு வர ஓட்டு இருக்குல்ல, அதை விட கானா வினோத்துக்கு அதிகமாக வருதுங்க. டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்னு ஒரு கிரேசியான ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவ்வளோ ஓட்டு விழும். கரெக்டா? இப்போ எப்படி சொல்றது, ஒரு சீசன் வந்து பாலாஜி முருகதாஸும் ஆரி 2 பேருக்கும் வந்து சரியான டஃப், சரியான ஃபைட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, மொத்த பேர் வந்து ஓட்டு வந்து ஆரிக்கு போடணும்னு சொல்லிட்டு மொத்த ஓட்டு எடுத்து கொட்டினாங்க. அப்போ ஆரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ஓட்டு விழுந்ததுல. ஸோ அப்படிப்பட்ட ஓட்டு வந்து கானா வினோத்துக்கு வருதுன்னா அப்போ இங்கே தான் கேள்வி வருது, என்ன நடக்குது? அப்போ அந்த ஓட்டிங் சிஸ்டமில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அது சம்திங் ஒன்று ஹேப்பனிங் கானா வினோத்துக்கு. ஆனால் அவரோட கேம் பிளே உள்ள நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சு வெளியே பண்ணுற இந்த சர்க்கஸ் வித்தெல்லாம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்கேஸ் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கானா வினோத்தை இதை வச்சு போட்டு துவச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போதைக்கு அவரோட கவுண்டர் இருக்குல்ல, திவாகருக்கும் அவருக்கும் இருக்க காம்போ இருக்குல்ல, அந்த காம்போ உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஸோ அதை அப்படியே கீப் பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட் கமருதீனுக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது உண்மையிலே சூப்பருங்க. ஏன்னா கமருதீன் என்னதான் மக்கா இருந்தாலுமே அந்த மக்குக்கு போய் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு பார்த்தீங்களா. என்னதான் தான் அவன் நண்பன், அவன் பண்றது தப்பு தான், அந்த தப்பை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதுவும் அந்த பிராங்க் விஷயத்தில் பிராங்க் அவருக்கு தெரியாதுல்ல. பிரவீன் ராஜ் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போறாரு, உள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறான், அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்ல போறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன், இது அவர் பேர் என்னது, கானா வினோத், அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, போயிட்டு பிரவீன் சொல்லாதடா உட்றா, ஏதோ தெரியாம பண்ணாத தப்பு, அவர் போய் அங்க கெஞ்சினார்ல. அங்க தாங்க தெரிஞ்சது பா என்ன மாதிரி உண்மையிலே கமருதீனுக்கோசம் பார்வதியில அதை பண்ணாது. ஸோ இந்த ஆள் போய் அவ்வளோ பண்றான், இவன் கூட நில்றானா, போயிட்டு திருப்பி எனக்கு அதுதாங்க அங்கதாங்க வெறியாவது. கானா வினோத்துக்கு பார்வதி யாருன்னு தெரியும். ஏன்னா ஒரு வாரம் திருப்பி குடுக்குடுன்னு கொடுத்ததுல அங்கேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு கேரக்டர் இதுதான், இந்த பொண்ணு இப்படி தான் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அங்கேருந்து விலகிட்டாரு. கமருதீனுக்கு அது தெரியுது, தெரிஞ்சு ஏதோ ஒரு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று தடுக்குது கமருதீனை, போயிட்டு பார்வதிக்கிட்டே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கமருதீனுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தும் அதை விட்டுட்டு அவர் வந்து விலகி போகிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் இருக்குல்ல, அதுலேயும் சரி. அதே மாதிரி இப்போ கமருதீன் தப்பு பண்ணால் அந்த இடத்துல வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இல்லை, அவன் பண்ணுற தப்பு தான், அவனை மன்னிச்சிருங்கன்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அவன் சரிதான், அது எப்படி பார்வதி என்ன பண்ணுவாங்க, டே கம்மு உன்னை பத்தி பாடுற இந்த மாதிரி பேசுறாங்க, போ அடி அந்த அரோரா செஞ்சு காமிச்சாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணுவாங்க, எப்பவும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கானா வினோத் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கமருதீன் நீ பண்ண தப்பு அடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா, தப்பா நான் இந்த மாதிரி அடிக்க போவாதரா, கோவப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க போய் அவனை மன்னிச்சிரு, தெரியாம பண்ணிட்டான் விடு, அவன் தான் தெரியல, அவன் சரியான கோவக்காரன், லூசுரா அவன், அவனை விட்டுற அப்படின்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த பார்வதிக்கும் கமருதீன்
கமருதீனுக்கும் இருக்க கிளியர் டிஃபரன்ஸ் தெரியும். இது எப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் சுத்துதோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு நண்பன்டா அப்படின்ற ஒரு பாண்டில் வந்து இவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட இது நேச்சுரலாகவே கனெக்ட் ஆகுது. கானா வினோத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சேவ்டுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்ரிசியேஷன் கானா வினோத்துக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது நடக்கும்போது நம்ம தண்ணிப்பழம் இருக்குல்ல திவாகர், ஸோ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அவரை பொறுத்தவரை என்ன சொல்லிட்டு இருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா, இந்த மாதிரி என்ன வச்சு ஒரு ஃபேமஸ் வந்து தேடிக்க பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ஸ்டார்டிங்கில் கானா வினோத் அதிகமாக நோண்டும் போது அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஃபேமஸ் தேடிக்கிற மாதிரி இல்லை, இவர் அடிச்சு கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனால் இவர் என்ன திவாகர் என்ன நினைச்சாரு, இல்லை என்ன வச்சு தான் ஒரு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கு திவாகர் தேவையே இல்லை. திவாகர் வச்சு தான் கவுண்டர் போடணும் அவசியம் இல்லை. மற்ற எல்லாருக்கிட்டையுமே ஒரு கவுண்டர் போடலாம். சாரளமாக வருதுங்க ஒரு கவுண்டரு. பிரியங்கா எல்லாம் இதுக்கு வரும்போது பிரியங்கா கிட்ட அவ்வளோ சூப்பராக கவுண்டர் போட்டு ஃபன்னாக பண்ணிட்டு பேசிட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே திவாகர் தேவை. ஏன்னா திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உடன்பாடே இல்லை. திவாகரை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் எனக்கு எதிரி தான். ஆனால் கானா வினோத் வந்து அதை வந்து விக்கல் விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்தாலும் என்னை வேற மாதிரி பார்க்குறாரு, அதாவது என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அது உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் எங்கே முட்டுச்சுன்னு தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் முட்டின ஒரே இடம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீ வந்து கேஸ்ட்டை வச்சு பார்க்குற அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் முட்டினது வந்து திருப்பி அவர் அடிக்கும் போது திவாகரால் எதுக்க முடியல. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்தா யாராக இருந்தாலும் அவரால் ஏற்றுக்க முடியாது. அது வந்து இது கானா வினோத் அவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாரு திவாகர் அப்படின்ற மாதிரி. திவாகர் மேலே ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டை வச்சிருக்கோம், நானும் வச்சிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கானா வினோத் வந்து அது திருப்பி அவர் அடிக்கும் போது அவரால் ஏற்றுக்க முடியல, திவாகரால் ஏற்றுக்க முடியல. இது வந்து ஃபன்னாகவே அவர் பார்க்கல. நீ கவுண்டர் போடுவேன், கலாய்ப்பேன், தொப்பையை வச்சு கலாய்ப்பேன் அப்படின்னும் போது பாடி ஷேமிங் பண்ண எல்லாமே அதை ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிறவங்ககிட்ட பண்ணால் பரவாயில்ல. இவர் தான் ஃபன்னாக எடுத்துக்கலையே அப்படின்னும் போது அங்கேருந்து விலகி வரணும். ஆக்சுவலாக இவர் வந்து ஸ்கோப் கொடுக்கலாம், அங்கே ஃபன்னே ஒர்க் அவுட் ஆகும். யோசிச்சு பாருங்களேன், திவாகரா ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சமாக கம்மி தான், கம்மியில் சுத்தமாக இல்லை. அதாவது யாராவது கூட ஒருத்தர் வந்து அவரை கலாச்சா மட்டும்தான் அங்கே ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகும். இதை தான் பிரியங்கா, மஞ்சரி, தீபக் எல்லாருமே எடுத்து சொன்னாங்க நேற்று. இந்த மாதிரி சார் உங்களால் தனியாக வந்து ஃபன் பண்ண முடியாது, உங்களை கலாய்க்கும் போது நீங்களும் திருப்பி கவுண்டர் போடுங்க, அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். இப்போ கவுண்டமணி செந்தில் மாதிரி நீங்கள் இருங்க சார் அப்படின்ற மாதிரி செந்தில் கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அந்த ஆள். ஸோ அப்படி பேசினாலும் அவர் ஒத்துக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹீரோ மெட்டீரியலுங்க, என்ன எப்படிங்க இப்படி பேசுவீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஸோ அதனால அவர் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதை தான் அவரும் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணார். எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க, அவருக்கு எனக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இது எல்லாமே நடந்தாலுமே கானா வினோத் வந்து திருப்பி அப்ரோச் பண்ணார். இருந்தாலும் அவர் ஒத்துக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் அவர்கிட்ட விலகி வரணும். இந்த கவுண்டர் அவரை வச்சு கவுண்டர் போடுறது இதெல்லாம் விட்டுணும். அந்த ஆள் தான் பிடிக்கலன்றார்ல, அவர் என்ன அவ்வளோ பெரிய இதா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தள்ளி வரதான் எனக்கு வந்து பெட்டர்னு தோணுது. ஆனால் இவருக்கான சப்போர்ட் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் நல்லா இருக்கு. ஆனால் அந்த சப்போர்ட் கூட வேற அடிஷ்னலாக வெளியே இருந்து சில விஷயம் ஆட் பண்ணுறீங்களே, அது வந்து ஃபேக்காக இருக்கு. அது எக்ஸ்போஸ் ஆகாத வரைக்கும் நல்லது, ஆயிடுச்சுன்னா மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்ரிசியேஷன் கானா வினோத் கொடுத்துருக்காரு. அதாவது ஃப்ரெண்டு கோசம் நின்னார்ல, ஸோ அந்த ஸ்டாண்ட் பண்ணி நின்னது, அந்த பிராங்க்ல அவர் நடந்துகிட்ட விதம், ஸோ தப்புன்னு சொன்னது, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் கானா வினோத்துக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டே அப்படின்னா கானா வினோத்துக்கு இன்னைக்கு பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இவ்வளோ நாளில் இந்த சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் சேவ்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எவிக்ஷன், துஷார் அதுக்கு பிரவீன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 2 எவிக்ஷன் இருக்கும்போது எல்லாரும் ஒரே மொத்தமாக சேவ் பண்ண முடியாது எப்பவும் போல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேவ் பண்ணுறாங்க, அப்புறம் ஒருத்தர் எவிக்ட், நெக்ஸ்ட் கொஞ்சம் பேர் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் முதல்ல சேவ் ஆகிறது கானா வினோத், மக்கள் அப்ரிசியேஷன்லாம் வருது அப்படின்னும் போது ஸோ செமையான ஒரு சேவ் தான் வச்சுக்கோங்களேன் முதல் சேவ்டு. ஆனால் இதில் வந்து நான் வெயிட் பண்ணுறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திவாகரோட ரியாக்ஷன் பார்க்க தான். அந்த ஆள் வந்து என்னை வச்சு தான் அவன் ஃபேமஸ் ஆகிறான்னும் போது இப்போ திவாகர்லாம் இன்னும் இருக்காரு, திவாகர்லாம் இன்னும் அடுத்தடுத்து தான் சேவ் பண்ண போகிறாங்க. முதல்ல கானா வினோத் சேவ் பண்ணோன்னே அவரோட ரியாக்ஷன், அப்போ நம்மளை விட இவனுக்கு ஓட்டு அதிகமாக வருதா, நம்மளை விட இவன் பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை வந்து நீ என்ன வேணா இருந்துக்கோ, எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.